கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே ஆடுகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை புலி தற்பொழுது சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை வடவெள்ளி அடுத்த சிறுவாணி சாலை ஓனாம்பாளையம் பகுதியில் சிறுத்தை நடமாடுவதாக பொதுமக்கள் தகவல் அளித்தனர். இது குறித்து வெண்ணிலா கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெண்ணிலா என்பவர் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கு வளர்க்கப்பட்ட ஆடுகளை வேட்டையாடி கொன்றது. அதன் சிசிடிவி காட்சிகளும் சிறுத்தை ஆடுகளை வேட்டையாடுவது, ஒரு ஆட்டை கவ்வி செல்வதும் பதிவாகி இருந்தது. அங்கு 4 ஆடுகளை கொன்ற சிறுத்தை மீண்டும் அதே பகுதிக்கு வந்து சிறு ஆடுகள் உள்ளதா என தேடியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகின. இந்நிலையில் அதனை பிடிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வந்தனர். மக்கள் மேலும் பீதி அடைந்து அந்த பகுதியில் நடமாட்டம் சிறுத்தை உலா வருவது தெரிந்து பொதுமக்கள் பீதியில் ஆழ்ந்திருந்தனர். இந்நிலையில் அதனை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த சிறுத்தை தென்பட்டது. இதனால் பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து வீட்டிற்கும் அனுப்பி வைத்தனர். வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்தும் சிறுத்தை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். வனத்துறையினர் பொதுமக்களுக்கு சில அறிவுரைகளும் வழங்கியிருந்தனர். இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும், வீடுகளை சுற்றி வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும், கால்நடைகளுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு கட்ட வேண்டும், சிறுத்தை நடமாட்டம் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு மருதமலை அருகே உள்ள கலிங்கநாயக்கன் பாளையத்தில் சிறுத்தை விவசாய நிலத்தில் பதுங்கி இருப்பதாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற 12 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் அங்கு சென்று பதுங்கி இருந்த சிறுத்தையை வலை விரித்து நீண்ட போராட்டத்திற்கு வலை விரித்து பிடித்தனர். அதனை தற்பொழுது அப்பகுதியில் வைத்துள்ளனர். உரிய அனுமதி கிடைத்த பின்னர் அதனை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.